அது போல இந்த காலை நேரத்துல ஆண்டவருடைய பிள்ளைங்களே அன்பு காட்டணும் என்று சொல்லி ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம மன்னிக்க கூடியவர்களாய் நாம் இருக்கணும் என்று சொல்லி நம்மளுடைய ஆண்டவர் சொல்றாரு. எல்லாம் மன்னிக்கணும். சில நம்மள என்ன பண்ணுவாங்கன்னா முன்ன விட்டு பின்னாடி பேசக்கூடியவங்களா இருப்பாங்க, நம்மளை துன்பப்படுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க, நம்மளை கோபமுட்டக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனா என்ன பண்ண அதெல்லாம் பெருசா நினைக்க கூடாது. எப்படி நம்மளுக்கு விரோதமா என்ன பேசினாலும் என்ன செய்தாலும் அதை நம்ம பெருசா நினைக்க கூடாது. அவங்க எல்லாரையும் நம்ம என்ன பண்ணணுமா மன்னிக்க கூடியவங்களா நாம் இருக்கணும். ஆண்டுடைய பிள்ளைங்களே நல்ல கவனிங்க. ஒரு சில பேரை நம்ம மன்னிச்சு என்ன பண்ணோம்னா நாங்கள் அன்பு காட்டி மன்னிச்சு நம்ம கிட்ட வைத்துக் கொள்ளணும். ஒரு சில பேரை அன்பு காட்டி மன்னிச்சு தூர வைத்துக் கொள்ள நம்ம பழகணும். ஏன்னா சில பேர் நம்ம மன்னிச்சு அன்பு காட்டிடுவோம், அவங்க கிட்ட வந்து என்ன பண்ண நம்ம கிட்ட இருந்து நம்மளோட பேசி பழக சொல்ல இன்னும் பிரச்சனைகள் உண்டு பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்படி என்ன பண்ணா அப்படி இல்லாம நம்ம என்ன பண்ண ஒரு சிலரை அன்பு காட்டி என்ன பண்ண மன்னிச்சு பக்கத்தில் வைத்துக் கொண்டோம். ஒரு சில பேர் என்ன பண்ண அன்பு காட்டி மன்னித்து தூர வைத்து பழகி கொள்ளணும். ஆண்டவருடைய பிள்ளைங்களை கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறாரு. ஆண்டவருடைய ஜனமே உங்களோடு கூட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறாரு. இப்படியாப்பட்ட ஒரு இருதயத்தை தேவன் நம்மளுக்கு கொடுக்கும்படியாய் நாம் ஜெபிக்கலாமா? எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.